அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே பாதி பிரச்சனை வந்து குறையும் ஃபேமிலிக்குள்ள. அது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம வந்து தப்பா கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ம். அஸ் பர் சைக்காலஜி படி ஒருத்தவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் நாம வந்து அது ஒரு ராங் கால்குலேஷன் வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு இது பண்றாங்க. எல்லா ஃபங்ஷன் வரப்போது வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, இப்ப நம்ம என்ன நினைச்சிடுறோம், சரி அவங்களுக்கு வர்றதுக்கு பிடிக்கல போல, இல்ல இந்த விஷயம் செஞ்சா அவங்க வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அதிகமா செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்க அவங்க அதையே ஒரு பெனிஃபிட்டா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வந்து அவர்களை பற்றி தவறாக புரிஞ்சுகிட்டு இருக்கோம். அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறதுங்கிறது அதீதமான அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை இந்த உலகத்துல இருக்க யாராலையும் குடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, யார் ஒருத்தவங்க வந்து எவ்வளவு வேலை பார்க்குறாங்களோ அதுக்கேத்த சேலரி தான் தர முடியும். நான் இவ்வளவு தான் வேலை பார்ப்பேன். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய சேலரி தரணும் அப்படின்னா யாராலையும் முடியாது இல்லையா? அதே மாரி தான் வாழ்க்கையோட இயல்பு, சமுதாயத்தோட இயல்பு. அதனால அந்த இயல்ப அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு ஏற்கனவே குடுத்துக்கிட்டு இருக்க அங்கீகாரத்த கூட நம்ம கொஞ்சம் கம்மியா குடுக்கணும். அதான் முக்கியம். அப்படி